அந்த கேள்வி பார்ப்போம். ஒரு தகடு உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு சரிவகம் ஏபிசிடியின் வடிவமுள்ள ஒரு பகுதியையும் இது சரிவகம் ஏபிசிடி டிசி ஐ விட்டமாக உடைய ஒரு அரைவட்ட பகுதியையும் கொண்டுள்ளது. டிசி விட்டமாக கொண்ட அரைவட்ட பகுதியும் கொண்டுள்ளது. பையின் பெருமானம் தசமம் பயன்படுத்த தேவையில்லை. நீங்க இந்த பின்னத்தை பயன்படுத்தி செய்யலாம். கேள்வி வாசிப்போம். அரைவட்ட பகுதியின் விளிம்பு வழியே டியிலிருந்து ஆரம்பித்து சியில் முடிவடையுமாறு ஒவ்வொரு அடுத்துள்ள இரு பொத்தான்களுக்கும் இடையிலே உள்ள தூரம் 2 சென்டிமீட்டர் ஆக இருக்குமாறு சிறிய பொத்தான்களை பொருத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தேவையான பொத்தான்களின் எண்ணிக்கை என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, ஈஸியா சொல்றேன் பாருங்க. சில இருந்து டி, இதுல இது ஒரு ட்ரெஸ் அலங்காரம். இதுல இந்த மாதிரி பொத்தான்கள் பதிக்க போறாங்க. சில ஆரம்பித்து டி வரை இப்படி பொத்தான்கள் பதிக்க போறாங்க. அடுத்தடுத்துள்ள ஒவ்வொரு பொத்தான்களுக்கும் இடையில் உள்ள தூரம் 2 சென்டிமீட்டர். ஆகவே அந்த மாதிரி மொத்தமா எத்தனை பொத்தான்கள் அதுல நம்ம பொருத்த முடியும் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு என்ன செய்யணும்னா, முதல்ல இந்த நீளத்தை கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த நீளத்தை கண்டுபிடித்து 2 சென்டிமீட்டருக்கு இடையில பொத்தான்கள் பதிக்கிறதுனா எத்தனை பொத்தான்கள் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். பாத்தீங்கன்னா, இது வில்லின் நீளம். ஒரு அரைவட்ட வில்லின் நீளத்தை கண்டுபிடிக்க போறோம். இந்த இடத்துல எழுதிக்கணும், அரைவட்ட வில்லின் நீளம். அரைவட்ட வில்லின் நீளம் அதுதான் முதலாவது கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா அந்த நீளத்தை கண்டுபிடிக்காம நம்ம எத்தனை பொத்தான்கள் பதிக்கிறதுன்றத கண்டுபிடிக்கிறது அசாத்தியம். அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அதனாலதான் நம்ம இத ஃபர்ஸ்ட் செய்ய போறோம். அரைவட்டம்னால 360 மேல் 180, 360 மேல் தீட்டாவுக்கு பதிலா 180 பாகை போடணும். தர 2πr. இதுதான் வில்லின் நீளம் கண்டுபிடிக்கிறதுக்குரிய சமன்பாடு. இதற்கு அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, 180ஐயும் 360ஐயும் சுருக்கணும். 1/2 தர 2π 22/7 r. பாருங்க, இதன் விட்டம் தான் 14 சென்டிமீட்டர் அப்படின்னு தரப்பட்டுள்ளது. ஆகவே இதனுடைய ஆரை எவ்வளவா இருக்கும்? 7 சென்டிமீட்டர் தான் இந்த அரைவட்டு வில்லினுடைய ஆரையாக இருக்கும். அதை கவனமா நம்ம பிரதியிடணும். பிரதியிட்டு இப்ப சுருக்குவோம். 2 சுருக்கலாம், 7 சுருக்கலாம். ஆகவே நமக்கு மிகுதியா இருக்கிறது 22 சென்டிமீட்டர். ஆகவே நம்ம இப்ப கண்டுபிடிச்சிட்டோம், இந்த டில இருந்து சி வரைக்கும் உள்ள நீளம் 22 சென்டிமீட்டர். ஓகே, 22 சென்டிமீட்டர். இந்த வில்லின் நீளம் கண்டுபிடிச்சிட்டோம், 22 சென்டிமீட்டர். இன்னொரு முறை கேள்வியை வாசிக்கிறேன் பாருங்க, கவனமா விளங்கிக் கொள்ள ட்ரை பண்ணுங்க. அரைவட்ட பகுதியின் விளிம்பு வழியே டியிலிருந்து ஆரம்பித்து சியில் முடிவடையுமாறும் ஒவ்வொரு அடுத்துள்ள இரு பொத்தான்களுக்கும் இடையிலுள்ள தூரம் 2 சென்டிமீட்டர் ஆக இருக்குமாறு சிறிய பொத்தான்களை பொருத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தேவையான பொத்தான்களின் எண்ணிக்கை யாது? சரி, இப்ப கண்டுபிடிப்போம். என்ன செய்யணும்? அடுத்தடுத்து உள்ளதுக்கு இடையில 2 சென்டிமீட்டர் அப்படின்னா 22 2ஆல பிரிச்சிங்கன்னா 11 பொத்தான்கள்னு வரும். சரியா? 22 சென்டிமீட்டர். அதை நம்ம 2ஆல வகுக்கும் போது 2 சென்டிமீட்டரால வகுக்கும் போது 11 பொத்தான்கள்னு வரும். ஆனா 11 பொத்தான்கள் மாத்திரம் போடக்கூடாது. நம்ம ஸ்காலர்ஷிப்ல இருந்தே படித்திருப்போம். இதுக்கு 2 எல்லைகள் இருக்கு பாருங்க. ஒரு சதுரம், ஐ திங்க் சதுரம் படித்திருப்பீங்களா இருக்கும். ஒரு காணியில நம்ம இந்த பக்கமா இருந்து பார்க்கும்போது 4 தூண்கள் தெரியுது. 1 2 3 4. இந்த பக்கமா இருந்து பார்க்கும்போதும் 4 தூண்கள் தெரியுது. இந்த பக்கமா இருந்து பார்க்கும்போதும் 4 தூண்கள், இந்த பக்கமா இருந்து பார்க்கும்போதும் 4 தூண்கள். அப்படின்னா பாருங்க, இந்த ஓரத்துல இந்த உச்சியில உள்ள தூண் இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போதும் தெரியும், அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போதும் தெரியும். அதே மாதிரி ஒரு விடயம் தான் இங்கேயும் நம்ம செய்ய போறோம். 2 உச்சிகள் இருக்கிறனால அதுல ஒரு உச்சி இதோட கணக்கிடப்பட்டிருக்கும். இன்னொரு பொத்தானை எக்ஸ்ட்ராவா கூட்ட போறோம். 11 1. ஏன்னா பாருங்க, 2 சி ஒரு உச்சி, டி ஒரு உச்சி. சில இருந்து டி வரைக்கும் தான் பொத்தான்கள் பதிக்க போறோம். ஆகவே மொத்தமா 12 பொத்தான்கள் நமக்கு தேவைப்படும். 11 பொத்தான்கள்னு தான் வருது. அதனுடன் நீங்க 1 கூட்டி மொத்தமா 12 பொத்தான்கள் அப்படின்னு எழுதணும். ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிராக்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இங்க ஒரு பொத்தான் சில வைத்துட்டோம். சரியா? கவனமா பார்த்துக்கோங்க. சில ஒரு பொத்தான் வைத்துட்டோம். அடுத்து 2 சென்டிமீட்டர். 2 4 6 8 10 12 14 16 18 20 22. சரியா?
22. இப்ப எண்ணி பாருங்க எத்தனை பொத்தான்கள் இருக்குன்னு. எண்ணி பாருங்க எத்தனை பொத்தான்கள் இருக்கு. சரி, எண்ணி பார்ப்போமே. திரும்ப இன்னொரு முறை ஆரம்பத்துல சொல்றேன் பாருங்க. என்ன செய்றோம்? 1 1 இங்க முதலாவது பொத்தான் சீல வைத்துட்டோம். அடுத்து 2 சென்டிமீட்டர் தள்ளி 2 4 6 8 10 12 14 16 18 20 22 வரைக்கும் பொத்தான்கள் பதித்துட்டோம். இப்போ பொத்தான்களுடைய எண்ணிக்கை என்னவும் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. பாருங்க, நம்ம 22 அந்த வில்லின் நீளத்தை 2 சென்டிமீட்டர் தூரங்களுக்கு இடையில பொத்தான்கள் பதிக்கிறனால 2ஆல மட்டும் வகுத்து 11 பொத்தான்னு போட்டீங்கன்னா உங்களுடைய விடை பிழை. அது பிழை. ஏன்னா அதனுடன் இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். ஏன்னா பாருங்க, இதுக்கு 2 உச்சிகள் இருக்கா. ஒரு உச்சி ஆல்ரெடி அதனுடைய சுற்றளவுல கணக்கிடப்பட்டிருக்கும். எதிர் உச்சியை வந்து நம்ம தான் எக்ஸ்ட்ராவா இன்னொரு உச்சி இடப்பட வேண்டும். இதே ஒரு முக்கோணியை எடுத்தீங்கன்னா நம்ம சுற்றளவு செய்து இந்த மாதிரி சுற்றளவு ஒரு 30 சென்டிமீட்டர்னு தாராங்க. 2 சென்டிமீட்டர் இடைவெளியில பொத்தான்கள் நடுறாங்கன்னு வைங்களே. அப்போ நம்ம என்ன செய்வோம்? 2ஆல வகுத்தோம்னா 15 பொத்தான்கள்னு வரும். ஆனா 15 மட்டும் விட இல்ல 3 உச்சிகள் இருக்குதானே, அதனால நம்ம எக்ஸ்ட்ராவா இன்னும் 2 ஆட் பண்ணணும். இதோட 2 ஆட் பண்ணணும். உச்சிகளின் எண்ணிக்கையை விட ஒரு எண்ணிக்கை குறைவான அளவு நம்ம எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணணும். அப்படிதான் இந்த 12 பொத்தான்கள் அப்படின்ற விடையை நம்ம கண்டுபிடிக்க கூடியதாக இருக்கு. இது வந்து பிராக்டிக்கலான கேள்வி. ஸோ பிராக்டிக்கலா நம்ம செய்து பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். சரி பாருங்க, மொத்தம் 22 சென்டிமீட்டர் அதுதான் வில்லின் நீளமாக வருது. அந்த வில்லின் நீளத்திலிருந்து எத்தனை பொத்தான்கள் நாட்டுறது அப்படின்றத பொத்தான்கள் பொருத்த வேண்டும் என்பதை கண்டுபிடிக்க போறோம். 22 2ஆல வகுத்தீங்கன்னா 11. 11உடன் இதுல 2 உச்சிகள் இருக்கு. 2 உச்சிகள் இருந்தா நம்ம ஸ்காலர்ஷிப்ல இருந்தே படிச்சிருப்போம். 2ல இருந்து 1 கழிச்சா எவ்வளவு? 1. எக்ஸ்ட்ராவா இன்னொரு பொத்தான அதனுடன் கூட்டப்பட வேண்டும். ஆகவே 11உடன் 1ஐ கூட்டினால் 12 பொத்தான். இது நம்ம பிராக்டிக்கலா செய்து பார்த்துறதுக்கு 22 தானே, ஈஸியா நீங்க டாட் பண்ணி கூட பார்க்கலாம். இங்கே ஒரு பொத்தான் ஆரம்பத்துல வச்சுட்டோம். 2 4 6 8 10 12 14 16 18 20 22 இந்த மாதிரி பொத்தான்கள் வைத்துட்டு இதை எண்ணி பார்த்தோம்னா மொத்தமாக 12 பொத்தான்கள் இருக்கும். இரண்டாவது, தகட்டின் மொத்த பரப்பளவை கணிக்க. அப்படின்னா இந்த அரைவட்ட பரப்பளவும் கண்டுபிடிக்கணும், சரிவகத்தின் பரப்பளவும் கண்டுபிடிக்கணும். ஓகே, நமக்கு தெரியும் அரைவட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்குரிய சமன்பாடு அரை ஃபை ஆர் வர்க்கம். அரை ஃபை ஆர் வர்க்கம். அதே மாதிரி அரை ஃபை ஆர் வர்க்கம். அடுத்தது இந்த சரிவகத்தின் பரப்பளவுக்குரிய சமன்பாடு அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை. சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம். செங்குத்து உயரம். இந்த சமன்பாடு தான் நம்ம பயன்படுத்த வேண்டும். அரை தர ஃபை பாத்தீங்கன்னா 22 கீழ் 7 அப்படின்னு பிரதியிடணும். ஆரை, அந்த அரைவட்டத்தினுடைய ஆரை வந்து நமக்கு 7 சென்டிமீட்டர் அப்படின்னு வருது. அரை தர ஃபை 22 கீழ் 7 தர ஆர் வர்க்கம். ஆரை வந்து 7, 7னுடைய வர்க்கம்னா 7 தர 7 அப்படின்னு எழுதலாம், அல்லது 49ன்னு டிரெக்டா எழுதலாம். பிளஸ் அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை. இது ஒரு சரிவமாக இருக்கிறதுனால கேள்வியிலேயே தந்திருக்கிறாங்க இது ஒரு சரிவகம்னு. இதுவும் தான் சமாந்தர பக்கங்கள். அந்த சமாந்தர பக்கங்கள் ரெண்டையும் நம்ம கூட்ட வேண்டும். 16உடன் 14ஐ கூட்டினால் 30 தர செங்குத்து உயரம். பாருங்க, இந்த இடத்துல செங்குத்து தரப்பட்டுள்ளது. ஆகவே செங்குத்து உயரம் 10 சென்டிமீட்டராக இருக்கும். ரெண்டையும் தனித்தனியா சுருக்கி விடைய நம்ம கண்டுபிடிக்கலாம். 7ம் 7ம் சுருக்கலாம். 2ம் 22ம் சுருக்கலாம். 1 2 2 11 2 22. 11 7ஆல பிரிக்கினீங்கன்னா 77 பிளஸ் இங்க சுருக்கக்கூடியது 2ம் 30ம் சுருக்கலாம். 1 2 2 15 தர பை 2 30. 15 தர 10 150. 150உடன் 77ஐ கூட்டினால் 227 பரப்பளவு தானே, அதனால அலகு சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்னு வரும். சென்டிமீட்டர் வர்க்கம். அரை வட்டத்துக்கு அரை ஃபை ஆர் வர்க்கம் பிளஸ் சரிவகத்துக்கு அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம். அதை பிரதியிடும் போது விடை கிடைக்கும் 227 சென்டிமீட்டர் வர்க்கம். அரைவட்ட பகுதியின் பரப்பளவுக்கு சமனான. ஆகவே அரைவட்ட பகுதியின் பரப்பளவு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், 77 சென்டிமீட்டர் வர்க்கம். சரியா? அரைவட்ட பகுதியின் பரப்பளவு அதற்கு சமனான பரப்பளவும் ஏடியின் நீளத்திற்கு சமனான நீளமும் உள்ள ஒரு செவ்வக தகடு செய்யப்படுமெனின் அதன் அகலத்தை காண்க. ஓகே,
செவ்வக தகடு ஒன்று செய்யறாங்க. இதுல வந்து இதன் பரப்பளவு அரைவட்டத்துக்கு சமனானதாகவே 77 சென்டிமீட்டர் வர்க்கம். இதனுடைய நீளம் வந்து ஏடிக்கு சமனாக இருக்கு. நீளம் வந்து ஏடிக்கு சமனா இருக்குன்னா இந்த நீளம் வந்து 10 சென்டிமீட்டரா இருக்கு. பாருங்க, ஏடியின் நீளத்திற்கு சமனான நீளம். ஆகவே ஏடி 10 சென்டிமீட்டர்னால இதனுடைய நீளமும் 10 சென்டிமீட்டர். ஆகவே அதனை வைத்துக்கொண்டு அகலத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீளத்தை அகலத்தால பெருக்க வேண்டும். நீளம் 10ன்னு தெரியும், அகலம் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரி, அகலத்தை வந்து நம்ம சும்மா ஒரு சிம்பிள் ஏ அப்படின்னு போட்டுக்கொள்வோமே. சிம்பிள் ஏ இல்லைன்னா எக்ஸ்ன்னு போட்டுக்கொண்டு கண்டுபிடிப்போம் அகலத்தை. செவ்வகத்தின் பரப்பளவு அது வந்து 77 சென்டிமீட்டர் வர்க்கம். அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா அது அரைவட்ட பகுதியின் பரப்பளவுக்கு சமன்னு தந்துட்டாங்க. செவ்வகத்தின் பரப்பளவுக்கு என்ன செய்யணும்? நீளத்தை அதாவது 10 எக்ஸால பெருக்குனா 77 சென்டிமீட்டர் வர்க்கம். இதிலிருந்து எக்ஸினுடைய நீளம் கண்டுபிடிக்க 77 இங்க 10 பாத்தீங்கன்னா பெருக்கப்பட்டிருக்கு. அது வலப்பக்கமா கொண்டுட்டு போனோம்னா வகுப்படும். 77 10ஆல் வகுக்கும் போது 7.7 சென்டிமீட்டர். இதுதான் அந்த புதிதாக உருவாக்கப்பட போற செவ்வகத்தினுடைய ஒரு செவ்வக தகடு செய்யப்பட போகிறது தானே, அந்த செவ்வக தகட்டினுடைய அகலம் 7.7 சென்டிமீட்டராக இருக்கும்.